கட்டாய கல்வி உரிமை சட்டம் தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களை சேர்த்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 5 லட்சம் 10 லட்சம் கட்டி படிக்கின்ற தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைத்தது. ஆனால் இந்த ஆண்டு தமிழக அரசு இதுவரை அதற்கான அறிவிப்பை வெளியிடவில்லை. அமைச்சர் வீட்டு குழந்தைகளும் பக்கத்திலே இருக்கின்ற சாதாரண கார்ப்பரேஷனிலே பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகளும் ஒரே இடத்தில் அமர்ந்து படிக்கின்ற வாய்ப்பு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் கிடைத்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு அதை இடம் கிடைக்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் கிடைத்தது. இந்த சட்டத்தை தமிழ்நாடு முடக்கக்கூடாது. இந்த ஆண்டு சேர்க்கைக்கான அறிவிப்பை உடனடியாக தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதைப்போல 8 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் கலை அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்பம் போடுவதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த சேர்க்கைக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றை சாளர முறையை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆண்டு அதை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு உயர் கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆர்டிஇ சட்டத்திற்கான நிதியை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். அப்படி விடுவிக்கவில்லை என்றாலும் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியில் இந்த திட்டத்தை முழுமையடைய செய்ய வேண்டும். உடனடியாக இந்த திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம்.